எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சிதா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரஞ்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா என்ன வீடியோனா, நாங்கள் தீபாவளி எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். அதாவது வந்து தீபாவளி முடிஞ்சு 1 வீக் ஆயிடுச்சு. இப்போது வந்து ஃப்ரைடே சாட்டர்டே நான் வந்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சு ஒரு 2 டேஸ்லேயே வந்து ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷனு. அதனால் வந்து நான் எடிட் பண்ணி போட முடியல. 2வது நாள் 3வது நாளே நான் போட்டுருன்ட்டு இருந்தேன், நான் போட முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எடிட் பண்ணேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவில் தீபாவளி அன்னைக்கு காலையில் நாங்கள் எந்திரிச்சிட்டு என்னென்ன பண்ணோம், பட்டாசு வெடித்தது, பாப்பாங்க கூட பட்டாசு வெடித்தது, அப்புறமா வந்து சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 2 நாளுமே வந்து நாங்கள் வெளியில் போனோம். கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் வெளியே அவுட்டிங் மாதிரி போய் குழந்தைங்க கூட டைம்ஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த வீடியோஸு ஃபோட்டோஸு எல்லாமே நான் ஆட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், பாருங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து தீபாவளி வந்து சனிக்கிழமை வந்தது இல்லைங்களா, வியாழக்கிழமை நைட்டே வந்து முறுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மணிக்குள்ளே மாவெல்லாம் ஆட்டி எடுத்துகிட்டு நைட்டு ஒரு 10-10:30க்குள்ளே முறுக்கு போட்டு முடிச்சிட்டேன். ஒரு படி போட்டு முறுக்கு சுட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா அம்மா தான் முறுக்கெல்லாம் போடுவாங்க, நான் போட மாட்டேன். போட தெரியும், இருந்தாலும் வந்து அம்மா போட்டு வச்சுருவாங்க. 2 படி 2.5 படிகளாக போட்டு வச்சுருவாங்க எல்லாத்துக்கும் சேர்த்தி. அதனால் நான் பெருசாக முறுக்கு சுட மாட்டேன். இருந்தாலும் நான் இந்த வருஷம் வந்து வீடியோக்காக நான் என்னோடய ஸ்டைலில் முறுக்கு போட்டேன். அளவாக ஒரு படி போட்டு முறுக்கு போட்டேன். அம்மாவை போட வேண்டான்னு சொல்லிட்டேன். அதையும் எடுத்து பேக் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் அத்தைக்கு 3 பேர்த்துக்கும் எடுத்து வச்சுட்டேன். நான் அப்படியே வந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அம்மா வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலான்னு வச்சுட்டேன். தீபாவளி அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு அம்மா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. சட்னி எல்லாம் நேரத்துலேயே எழுந்திரிச்சு ரெடி பண்ணிட்டாங்க. நான் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் குளிக்க வச்சு அவங்கள ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. 3 சட்னி செஞ்சுருந்தாங்க. கொத்தமல்லி சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க. தோசை மட்டும் சூடாக சுட்டுக்கலான்ட்டு இருந்தாங்க. தோசை சுடும்போது நான் போயிட்டேன் ஹெல்ப் பண்ணுறக்கு. அப்படியே பூரியும் போட்டுட்டோம். பூரி குருமா வச்சுருந்தாங்க. தீபாவளி அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அம்மா டிஃபன் கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சுருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா யாராவதுக்கு கொடுக்கணும், பக்கத்தில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்கன்னா யாராவது 2-3 பேர்த்துக்காவது நம்ம டிஃபன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அதே பழக்கம் தான் அம்மாவுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கிஃப்ட் பேக் வந்திருந்தது, ஸ்வீட்ஸு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்னி அப்பாவுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வரும், ஸ்வீட் பாக்ஸஸ்ஸு. அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹர்னியும் ஹரிதாவும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தீபாவளி அன்னைக்கு நான் ஸ்வீட்ஸ் எதுவுமே செய்யலை, எந்த வீடியோவும் போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸஸே அதிகமாக வரனால நானும் செய்யலை, அம்மாவையும் செய்ய வேண்டான்னு சொல்லிட்டேன். எப்போதுமே பார்த்துட்டிங்கன்னா தீபாவளி எப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்ற நாளாக இருந்ததுன்னா, அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை அந்த மாதிரி இருந்ததுன்னா நான்வெஜ் வந்து செஞ்சுருவோம் மத்தியானம் லஞ்சுக்கு. இல்லை அப்படின்னா சைவம், அதாவது வடை பாயாசம் போட்டு வீட்டில் தான் எப்போவுமே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறம் நான் எங்கேயுமே அதிகமாக ஃபேமிலியோடு போகலை. சரி, அமாவாசையும் வந்தங்காட்டிக்கு குலதெய்வம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து லஞ்சு எதுவும் செய்யலை, வெளியில் சாப்பிட்டுக்கலாம், வெளியில் கடையெல்லாம் ஓப்பனில் இருந்தால் வெளியிலேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தோம். பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டாச்சு. எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு நான் கடைசியாக டிஃபன் சாப்பிட்டுக்கலான்ட்டு நான் சாப்பிட்டேன். டிஃபனை முடிச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் அவசரமாக பட்டாசு வெடிக்க ஓடிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு. நான் தான் டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா போங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ
98.3 மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி. 5 4 3 2 1 ஹேப்பி நியூ இயர். எப்போதுமே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் தீபாவளி அன்னைக்கு வெளியில் போக மாட்டோம். போனால் வந்து மூவிக்கு தான் போவோம். இந்த வருஷம் மூவியும் இல்லைன்னு ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணோம். ஆனால் நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. அன்னைக்கு கிளைமேட்டும் நல்லா இருந்தது. நான் போக போக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போனேன். காரில் வந்து தங்கச்சி காரில் வந்து பாப்பாங்களாம் ஏறிட்டாங்க. எங்கள் காரில் அம்மா அப்பா 2 பேரும் தான். அவங்கள பேச வேண்டான்ட்டு நான் வீடியோ எடுக்கிறேங்கம்மா பேசாதீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கம்முன்னு அமைதியாக வந்துட்டாங்க. நான் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அந்த அன்னைக்கு வந்து கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, க்ரீனிஷாக இருந்தது. மழை சீசனுங்கிறதுனால பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் கோயிலை ரீச் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. அமாவாசைங்கிறதுனால தேங்காய் பழம் எல்லாமே கொண்டு வந்திருந்தோம். கோயிலில் கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த கொரோனா சமயங்கிறனால வருவாங்களா வரமாட்டாங்களா கூட்டமெல்லாம் அப்படின்னும் தெரியல. அதனால் எதுக்கும் எல்லாருமே சேஃப்டியாக மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வந்துட்டோம். போன டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அத்தை மாமா அக்கா மாமாலாம் வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தா தேங்காய் பழம் கூட வாங்கலை, அதிகமாக வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்ட்டு சும்மா சாமியை மட்டும் கும்பிட்டு திருநூறு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னாங்க. சரி எதுக்கும் நம்ம வாங்கிக்கலாம் அமாவாசைங்கிறதுனாலேன்னு தான் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் உடைக்கிற கூடுறாங்களா எப்படிங்கிறத பார்க்கலாம். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே சாமி கும்பிட்டாச்சு. தேங்காய் பழமும் வாங்கி உடச்சிக்கிட்டாங்க, அர்ச்சனை எல்லாமே பண்ணாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து கேப்பிட்டு வர சொன்னாங்க. நிறையா வந்திருந்தாங்க கோயிலுக்கு, கூட்டமும் இருந்தது ஓரளவுக்கு. ஆனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் எல்லாமே பண்ணாங்க. பார்த்துட்டிங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு அடுத்து கிளம்பிட்டோம். வெளியில் வந்து ஹோட்டலுக்கு டைரெக்டாக ஹோட்டல் போகலான்னு தான் பிளானு. சூப்பராக இருக்குது. போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருந்தது. வாய்க்கால்லையும் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக போச்சு. பார்க்குறக்கே நல்லா அழகாக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருந்தது. சரி இறங்கி பார்க்கலான்ட்டு காரை நிறுத்திட்டு எல்லோரும் இறங்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறைய போனங்காட்டிக்கு சேஃப்டி இல்லை, நம்ம குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளியே பாப்பாங்களை வச்சுட்டு நின்றுட்டோம். அப்புறம் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்லேயே போனோம். போனால் பார்த்திங்கன்னா வாய்க்காலுக்கு ஆப்போசிட்டில் வந்து கொஞ்சம் கிளை வாய்க்கால் மாதிரி வெட்டி விட்டுருந்தாங்க. ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தது. பார்த்தா கெண்டைக்கால் தண்ணி அளவு தான் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாப்பாங்களெல்லாம் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டோம். கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு அப்புறமா நம்ம காரில் ஏறி போய்க்கலான்ட்டு விளையாண்டுருந்தாங்க. ஒரு 1/2 hour அப்படி விளையாண்டுருந்தாங்க. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. குட்டீஸ் சுருக்குன்னு கட்டிக்கிட்டா இந்த அழுக்கெல்லாம் எடுத்துரு. ஆமாம் மீன்ஸ் பாதான் அருணை இறங்கி வா. என்ன காரை கொண்டு நிறுத்திட்டு அவங்க போக முடியாது. யார் போக முடியாது? நிற்கட்டும் நம்மளுக்கு. அப்போ இந்த ஃபோனை வச்சுக்கோங்க, பாக்கெட்லாம் புடிங்க. பிடிச்சிங்களா?
மீன் பிடிச்சாதான் இன்னைக்கு சாப்பாடு தான் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தோம்னா என்னடி பாப்பா காலில் அழுக்கு இருக்காது இப்படி வருது இல்ல பாப்பா இனியா குட்டி இங்க பாரு வராது படுத்துட்டு வரு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ஹோட்டலில் ரீச் பண்ணிட்டோம். A to Bங்க. இது பார்த்தீங்கன்னா பெருந்துறை டு பவானி ரோட்டில் இருக்குது. நாங்கள் குலதெய்வம் வரும்போது எல்லாமே கண்டிப்பாக வருவோம். இங்கே ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போவோம். எங்கள் குழந்தைகளுக்கு ஃபேவரட்டான ஹோட்டலு. இந்த ஹோட்டலுக்கு வரக்காகவே வந்து வருவாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஃபுட்டும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சே சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டு கிளம்பி விடுவோம். ஹரணி வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணிக்கிட்டா. நாங்கள் எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு மினி மீல்ஸும் ஒரு சில்லி பன்னீர் சில்லி 2 வாங்கிக்கிட்டோம். லஞ்சு முடிச்சுட்டு அப்பாலாம் காஃபி டீ குடித்தாங்க. நாங்கள்லாம் குல்ஃபி வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போய் அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு ஹரணி அவங்க ஐயா கூட எல்லாம் வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சா கொஞ்ச நேரம். அப்புறமா தான் வீட்டுக்கு போனோம், அம்மா வீட்டுக்கு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லோரும் முறுக்கெல்லாம் சாப்பிட்டு டீ காஃபியெல்லாம் வச்சு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா பட்டாசு வெடிக்க போகலான்னு குழந்தைங்க அவங்க அப்பாலாம் வந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் நேரம் பட்டாசு வெடிச்சிட்டு அப்புறம் வந்து சீக்கிரமாக தூங்க போகணும். நான் அடுத்த நாள் காலையில் வந்து கொஞ்சம் நேரத்தில் எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து சீக்கிரமாக பெட்டுக்கு கொண்டு போயிட்டேன் குழந்தைங்களெல்லாம். தீபாவளி இன்னைக்கு நாங்க கோயம்புத்தூருக்கு டூர் போறோம், மருதமலை கோயிலுக்கு. ஹாய் சொல்லு ஹரிதா, ஹாய் சொல்லு. ஹாய். நாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் காட்டுறோம். கிளம்பிட்டோம். இதோ குட்டி பாப்பா. நாங்க கிளம்பிட்டோம். ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஹாப்பி தீபாவளி. யாரமா பாக்குறீங்க? கோயம்புத்தூர் போறோம். சரி, இப்போ அடுத்தது நாங்கள் கொஞ்சம் நல்ல தூரத்துக்கு போனதுக்கு அப்புறமா காமிக்கிறேன். வீட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா மருதமலை போகலான்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2 காரில் போக வேண்டாம், ஒரே இதில் போகலான்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துட்டோம். அது நல்லா இவங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லா சௌகரியமாக இருந்தது. அப்பாவும் நல்லா பின்னாடி கால் நீட்டி உட்காந்துட்டு நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பேத்தி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். கோயம்புத்தூர் கிட்ட வந்துட்டோம். இனியா அங்க பாரு மாடு இருக்குது. அங்க பாரு சங்கு வெங்கலமோ. ஹரணி let it go. Let it go. Let it go. It's tiny
மருதமலைக்கு போகலான்னு தாங்க போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் இருந்தது. கந்த சஷ்டி ஆரம்பங்கிறதுனால ரொம்ப கூட்டம், இல்லைன்னா அந்தளவுக்கு இருக்காது. பார்த்தீங்கன்னா கீழேயே 2 மணி நேரம் ஆகுங்க. நீங்கள் மலைக்கு மேலே அங்கே 2 மணி நேரம் ஆகும். டோட்டலாக ஒரு 4-5 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. காரே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று தான் போயிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே திருப்பிட்டு ஈஷாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனதில்லை, குழந்தைங்க யாருமே போனதில்லை. எங்கள் வீட்டில் இவங்க ஹரணி அப்பா மட்டும்தான் போயிருக்கிறாரு. அப்படின்ட்டு போனோம். பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக நல்ல மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்குது. நல்லா க்ரீனிஷாக இருந்தது, கண்ணுக்கு பார்க்குறது நல்லா பசுமையாக இருந்தது. தண்ணியும் வாய்க்கால் எல்லாம் நல்லா தான் போச்சு. மலை அடிவாரங்கிறதுனால நல்லா இருந்தது. கூட்டமே இருக்காது, எப்படி இருக்குமோன்ட்டு போனோம். ஆனால் அங்கே நல்ல கூட்டம், அவ்வளோ பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. நல்லா பிக்னிக் வந்த மாதிரி வந்துட்டு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு சாப்பிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. கோயிலுக்கு போகிறேன்னு சொன்ன உடனேயுமே வந்து அம்மா எலுமிச்சம்பழம், வேப்பந்தலை அது எல்லாமே வந்து காரில் ஜீப்பில் முன்னாடி வச்சுட்டாங்க வீட்டில் கிளம்பும் போதே. நிறையா பேர் வந்திருந்தாங்க. அதாவது வந்து கொரோனாவில் வீட்டில் இருந்து போர் அடித்து வச்சாட்டு இருக்குது. பீப்புள்ஸ் நிறையா வந்திருந்தாங்க. இங்கே தியானலிங்காக்கெல்லாம் வந்து அந்த பக்கம்லாம் விடலை, கொரோனாங்கிறதுனால அங்கெல்லாம் விடலை, அலோவ் பண்ணல. இங்கே ஆதியோகி சிலைக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. அங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா க்யூ ரொம்ப லாங்காக நின்றுட்டுருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு நாங்கள் லாங்கில் இருந்தே பார்த்துக்கிட்டோம், நல்லா தான் தெரிஞ்சுது. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வெள்ளையங்கிரி மலை நடந்து போயிருக்கேன் நான். நிஜமா ஐயாலாம் நிறைய டைம் போயிருக்கேன், நானும் போயிருக்கேன். ரொம்ப அந்த 7வது நாள் ப்ரோசோன் ரீச் பண்ணிவிட்டு உள்ளே போகலான்ட்டு முன்னாடி வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் பாலாத்தி கொடுக்கலான்ட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தோம். அம்மா அப்பா 2 பேருமே பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைமு மாலுக்கெல்லாம் வர்றது தான். அவங்க வள்ளின்னு சொன்னாங்க, நாங்கள் வெளியிலேயே உட்காந்துக்கிறோம், நீங்கள் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு எப்படி உள்ளே தான் போய் ஆகணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் உள்ளே. டைம் ஆனதுங்காட்டிக்கு டைரெக்டாக மேலே ஃபுட் கோர்ட்டுக்கே போயிட்டோம். இருங்கப்பா, அவ்வளோதான், டக்குன்னு வச்சுக்கோங்க காலை. அப்படியே காலை எடுத்து தாண்டி வச்சுக்கோங்க. இருங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அம்மா என்ன வந்து லேடி படியில் கூட ஏறி வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
அப்புறம் கொஞ்சம் சிக்கன் ஃப்ரைஸு, அப்புறம் மட்டன் வறுவல், பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி வந்து பக்கெட் பிரியாணி வாங்கிட்டோம். அப்படியே ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு லஞ்சு முடிச்சுட்டு ப்ளே ஏரியாவுக்கு இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கேயும் நல்ல கூட்டமாக தான் இருந்தது. பரவாயில்ல, அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு மணி நேரத்துக்கிட்ட கேம், அவங்களுக்கு பிடிச்ச கேம்லையெல்லாம் போய் நல்லா விளையாண்டாங்க. கேம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சின்னதாக வந்து டிக்கெட் மாதிரி கொடுக்குறாங்க. அதை கலெக்ட் பண்ணால் அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து பென்சிலு, எரேசர் அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்கும்ட்டு நல்லா ஸ்பீடாக விளையாண்டாங்க. நல்லா ஆர்வமாக விளையாண்டாங்க. மறுபடியும் அதுக்கே போன ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கே மறுபடியும் போனா ஜாலியாக இருந்தது. மறுபடியும் போனா மறுபடியும் காடில் இருந்துச்சுன்னா ஹரிணி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் அப்பாவை பிடிச்சி நச்சு இந்த கேம் வந்து பெரியவங்க விளையாடுற கேமுங்கப்பா, நீங்கள் வாங்க விளையாடுங்க எனக்கு நிறைய டிக்கெட்ஸ் கிடைக்கும்னு நச்சுனா, அதனால் அவரும் போயிட்டு இதை வச்சு அடித்தா வந்து அது எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுதோ அதில் வந்து டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பெரியவங்களும் நிறைய பேர் விளையாடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது எப்போ ஓப்பன் ஆகும்? ஓப்பன் எப்போ ஆகும்? மேலே வரவே மாட்டேங்குது. மேலே வந்ததுக்கப்புறம் அடிக்கணும். சரிங்க. அவ்வளோதாங்க எங்களுடைய தீபாவளி செலிப்ரேஷன் 2 நாள் வந்து சூப்பராக போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். வெளியிலலாம் நிறையா செலவு பண்ணிவிட்டு வெளியிலலாம் போகாமல் நம்ம இருக்கிற இடத்துலையே பக்கத்துலேயே வந்து போய் நல்லா ஃபேமிலியோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா ஹாப்பியாக இருந்தது. அந்த 2 நாள் போனதே தெரியல. இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பை பாய். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்